வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ நான் உங்கள் மணி. முக்கியமான விஷயம் தான் மக்களே என்னென்னா, எஸ்பிஐ கிளர்க்கு வந்து ஒரு பேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்து 19ஆம் தேதி எழுத போகிறாங்க, திருப்பி ஒன்று எழுதுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஐபிபிஎஸ் பிஓவோட மெயின்ஸ் வந்து நமக்கு வந்து காத்துட்ருக்கு. அதுக்கு ரெண்டு விஷயம் என்ன செட்டில் என்ன டைம்னு வர வேண்டியது உங்களுக்கு. ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ், இன்னொன்று வந்து ரீசனிங் அப்படின்ட்டு. நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயின்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். எப்போ அப்படின்னா, நேற்று நம்ம ரிவ்யூ போயிருக்கப்போ நிறையா பசங்க வந்து கேட்டது வந்து மெயின் செஷன் கொண்டு போங்க, நிறையா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நிறைய மெயின்ஸுக்கு வந்து புதிய பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்காகவும் ஆல்ரெடி நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு இருப்பீங்களா, அவங்களுக்காகவும் வந்து சாயந்தரம் 7 மணிக்கு பியூர் மெயின்ஸ் மக்களே ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறோம். இதில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓவோட செட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் மிஷின் இன்புட் அவுட்புட் இல்லாமல் வரவே வராது. 2 மார்க் மிஷின் இன்புட் அவுட்புட்டில் கேட்பாங்க. அதாவது ஒரு கொஸ்டின் 2 மார்க் கேட்பாங்க. நம்ம சாலிடாக வந்து ஒரு 8 மார்க் எடுத்துடலாம் மக்களே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, மிஷின் இன்புட் அவுட்புட்டில் நீங்கள் ஃபுல்லாக தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 கொஸ்டின் போட்டேனாலும், ஒரு 3 ஸ்டெப் பண்ணுறேன், 2 ஸ்டெப் பண்ணுறேனாலுமே நீங்கள் அதை வச்சுமே 4 மார்க் கிட்ட வாங்க முடியும். அதனால் வெயிட்டேஜ் டாபிக்னு சொல்லுவாங்க. அதாவது கோடட் பிளட் ரிலேஷன், கோடட் டைரக்ஷன், கோடட் சிலாரிசம், கோடட் எல்லாமே கோடடாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து டெய்லி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி மிஷின் இன்புட் அவுட்புட்டும் டெய்லி பேசிஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு 6-7 போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கலேன் மிஷின் இன்புட் அவுட்புட்டு, உங்களுக்காக வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன 2 ஸ்டெப் போட்டு 4 மார்க் வாங்க மாட்டீங்க. எல்லா ஸ்டெப்பையும் போட்டு 8 மார்க் நீங்கள் கண்டிப்பான முறையில் வாங்குவீங்க. அந்த லெவலுக்கு இன்ச்சு பை இன்ச்சு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாலும் சரி, அது வெல் பெஸ்ட்டாக இருந்தீங்கனாலும் சரி, கண்டிப்பாக செஷனை அட்டன் பண்ணுங்கள். ஒரு எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் கண்டுபிடிக்கணும், இப்படி தான் வரும், அப்படி தான் வரும் அப்படின்னு ஒரு இன்ச்சு பை இன்ச்சு நான் சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்கேன் மக்களே. யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 7 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிஏ செஷன் வருவோம். நாளையிலேருந்து வந்து ஈவினிங் சிஏ வந்து போட்டோம். ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ப்ராக்ரஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன். உடனே வந்து சொன்னால் நல்லா இருக்காது. முதல்ல நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேசணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மெயின் செட்டை நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். அதனால தான் தைரியமாகவே வீடியோ பண்ணி இது பண்ணுறேன். ஓகேயா? ஸோ கண்டென்ட் ஒர்க்லாம் முடிஞ்சு நேற்று வந்து பார்த்துருப்பீங்க, டான்ஸ் சீன்ஸ்லாம் போட்டு ஜாலியாக இருந்தோம். ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் மக்களே. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிளாஸ் கொடுக்கணும், 12 மணி நேரம் திடீர்னு கிளாஸ் போடுறோம். அப்படிங்கும்போது பயங்கரமாக டிப்ரெஷனில் நாங்களும் போவோம். உங்களை மாதிரி தான் படிக்கிறவங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய படிக்கணும், கண்டென்ட் எடுக்கணும், தேடி எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. கமெண்ட்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மக்களே. ஸோ அப்படியே அந்த சப்போர்ட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. என்னோடய ரீசனிங் செஷனுக்கு எல்லாருமே வாங்க. செஷனை பற்றியான ஃபீட்பேக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி நம்ம ரீசனிங் செஷனுக்கு எல்லாருமே கூப்பிட்டுவாங்க. அதே மாதிரி சிஏ கவலைப்படாதீங்க. ஐபிபிஎஸ் பிஓக்கு நீங்கள் வந்து முதல்ல 6 மாதம் சிஏ முடிச்சு வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பைமா.